கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில இத்தகைய சூழ்நிலைகள் நடக்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறத அவனால இன்னும் இனம் காண முடியல. லேயால திருமணம் செஞ்சு கொள்ளும்படி ஏமாற்றியதுக்காக லாபான் கிட்ட அவன் தொடர்ந்து கோபமா இருந்தான். ராகேல திருமணம் செஞ்ச பிறகு லேயால புறக்கணிக்க முடிவு செஞ்சான். அவன் ஒரு எளிய ஆனா முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் லேயால புறக்கணிச்சிருக்க கூடாது. அது ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய கொடுமை. லேயால அவன் கண்டு கொள்ளவே இல்லை. திருமணமான முதல் வாரம் மட்டுமே அவளோட நேரம் செலவழிச்சான். அதுக்கப்புறம் அதிக நேரம் அவன் ராகேலோட மட்டும்தான் செலவழிச்சான். ஆனா அவளால கருத்தரிக்க இயலல. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தால் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள்னு ஆதியாகமம் 29:31-32 நாம வாசிக்கிறோம். யாக்கோபு கொஞ்சம் நிதானமா நேரம் எடுத்து சிந்திச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தான் அதிக நேசிக்கக்கூடிய பெண் மலடியாவும் தான் அசட்ட செஞ்ச பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறான்றத அவன் நிதானிச்சிருந்தா பல உண்மைகளை அவன் கற்றிருக்க முடியும். லேயால் தன்னுடைய குமாரனுக்கு ரூபன்னு பெயரிடுறா. அதுக்கு இதோ ஒரு குமாரனை பாருன்னு அர்த்தம். இப்போ தன்னுடைய கணவன் தன்னை நேசிப்பார்னு நினைச்சு இந்த பெயரை அவ சூட்டுறா. அந்த பெயரு நிச்சயம் யாக்கோபை சிந்திக்க தூண்டி இருக்கணும். ஆனா அது நடக்கவே இல்லை. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார்னு ஆதியாகமம் 3:16 நாம வாசிக்கிறோம். ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கர்த்தருக்கு எதிராக மோசமான பாவம் செஞ்சப்போ தேவன் அவளுக்கு எதிராக ஒரு ஆணித்தரமான தீர்ப்பை கொடுத்தாரு. ஏவாளுக்கு எதிரான இந்த வார்த்தை நேரடியா அவளுக்கு மட்டும் பொருந்தல. பிற தலைமுறை பெண்களும் பாவ பிரச்சனையால இதே பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியதுதான். லேயால் தன்னுடைய கணவர் யாக்கோபுனுடைய அன்பை பெற கடுமையா போராடினான். யாக்கோபு தன்னை நேசிப்பாருன்னா அதுக்காக மகப்பேறு அவளுக்கு எவ்வளவு தொந்தரவா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் அதை தாங்கிக்க அவ தயாரா இருந்தா. லேயால் தன்னுடைய அழகான சகோதரி ராகேலோட ஒப்பிடும்போது தோற்றத்துல அழகா இல்லதான். ஆனா லேயால் தன்னுடைய கணவன் தன்னை நேசிக்கணும்னு தீவிரமா விரும்பினான். அவனுக்கு மகன்களை உருவாக்குறதே அவனுடைய அன்பை பெறுவதற்கான வழின்னு அவன் நினைச்சா. ஆனா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது யாக்கோபினுடைய இதயத்தை வெல்ல போதுமானதா இருக்காதுன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா தான் நேசிக்கப்படலைன்ற காரணத்துக்காக அவ கர்த்தரை நாடியதா 32வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார்னு அவ சொல்றதுலையும் அவ 2வது 3வது 4வது குமாரர்களை பெறும்போது அது கர்த்தரால கிடைச்சதுன்னு அறிக்கையிடுறதையும் நாம வாசிக்கிறோம். 4வது மகனுடைய பேரு யூதா. அதுக்கு கர்த்தரை துதின்னு பொருள். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் போது லேயால் யாக்கோபினுடைய பாசம் தனக்கு கிட்டும்னு எதிர்பார்த்தா. ஆனா அவளால குழந்தை பெறுறதுல வெற்றி பெற முடிஞ்சதே ஒழிய யாக்கோபினுடைய அன்பை பெறுறதுல வெற்றி பெற முடியல. இன்னும் ராகேல் யாக்கோபின் இதயத்தை கட்டுப்படுத்துறவளா இருந்தா. ஆனா லேயால் கர்த்தரை நாடுறதுல இன்னும் கவனமா இருந்தா. பிரியமானவர்களே, நம்ம மற்றவங்களால நேசிக்கப்படலைன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய மனசு வலிகளால சூழ்ந்து வாழ்க்கையில விரக்தியானவங்களா அன்புக்காக ஏங்கி தவிக்கிறோம். நாம நேசிக்கப்பட வேண்டிய இடத்துல வேறொருத்தவங்க நேசிக்கப்படும் போது அது இன்னும் வேதனையை கூட்டும். நம்மளுடைய வேதனைகளையும் வலிகளையும் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் அறியாம போகலாம். நம்மளை அவங்க அதிகமா அசட்ட செய்யலாம். ஆனா நம் கண்ணீரை தேவன் காண்கிறாரு. நாம ஏற்கனவே தியானிச்ச ஆகாருடைய வாழ்க்கையானாலும் சரி, இப்போ லேயாலா இருந்தாலும் சரி, 2 பேருமே அற்பமா எண்ணப்பட்டவங்க. ஆனா கர்த்தர் அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்க வாழ்க்கையை கற்றவரா இருக்கிறாரு. உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு சொல்லக்கூடிய வேதம் மற்றவங்க உங்களை மாயமில்லாத அன்பனால நடத்துவாங்கன்னு நமக்கு உறுதியளிக்கலையே. கர்த்தரனுடைய அன்பு மட்டுமே மாறாதது, மாயமில்லாதது. அதை தேடி இருந்தா லேயாளுக்கு நிச்சயம் ஆறுதல் கிடைச்சிருக்கும். தன்னை நேசிக்காத தன்னுடைய கணவரின் அன்பை தேடி தோற்றுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கும் அநேகர் இப்படிதான். மனித அன்பை
அதுவும் மாறி போகக்கூடிய அந்த அன்பை சம்பாதிக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முயற்சிக்கிறவங்களா இருக்கிறோம். கடைசி வர கர்த்தர் எனக்கு போதுமானவர்னு கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கானவைகளை சீராக்கக்கூடிய தேவன் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக்குவார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.